2 மாதம் ஊரை பிரிஞ்சு இன்னும் ஒரு ஊரில் எனக்கு என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி வெறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு சென்னையில் வந்து எங்கேயாவது ஏர்போர்ட்டு கிட்ட தங்கணும், தங்கிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு யோசிங்கன்னா இந்த வீடை வந்து ரெண்டுக்கு எடுத்து இது ஒரு பொட்டு இவரையும் போட்டாங்க க்ரௌடாக தான் இருக்கு. ஸோ சார் ரூபாவணி டிவி ஆரம்பிச்சால அதெல்லாம் பார்ப்பீங்க. ரூபாவணி இதில் போகிறோம் 200 ஆக்கள் கூட ரேட் கூடவா கப்பலில் வந்த எக்ஸ்பீரியன்ஸை விட இது எப்படி இருக்கு சம்பவம் போல தான் இருக்கு. ஆனால் காலை உணவு எங்கே தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டலை அது 5 ஸ்டார் ஹோட்டலை மிஞ்சின் டேஸ்ட்டு இங்கே இந்த கடையில் தான். உங்களோட கஷ்டம் நீங்கள் படம் நாங்கள் படம் என்ன தம்பி என்ன வேணும்? ஆட்டோ வேணும் அவனுக்கு சொல்லு தம்பி. சார் நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நான் போடுவேன். நீ இதில் ஹைவேயே வைக்க கூடாது. ஈரல் என்ற பொறுப்பு. சம்பவம் வேண்டாம் வந்து ஈரல் பிரித்தல் தயார். சாப்பிட முடியும் தெரியும். வணக்கம் சென்னை. இப்போ நாங்கள் சென்னையில் நிற்கிறோம். என்னடா சுற்றி கொண்டு இருந்தவங்க திடீரென்று சென்னைண்ட எங்களுடைய நண்பர் குலாம் கன நாளுக்கு பிறகு வந்திருக்கிறோம். அவையில் சந்திக்கணுன்றக்காண்டி நாங்கள் சென்னைக்கு வந்த நாங்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் ஊரை பிரிஞ்சு இன்னும் ஒரு ஊரில் எனக்கு என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி வெறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு சொந்தங்களை பார்க்கல, பந்தங்கள், அதோட எங்களோட ஊர் வாசம் அதெல்லாம் விட்டு போயிட்டு உண்மையிலே அந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்குமென்றதை இங்கே ஒரு 2 மாதம் வந்திருக்கேன். நல்லா கிடைக்குது. அதை உடனே இன்றைக்கு தானே தெரியும். அப்போ நல்லா இருக்கு. அப்போ கொஞ்ச நாள் போக தெரியும். உண்மையிலே கஷ்டம். நாங்கள் உங்களை 60 நாள் நிற்க மாட்டோமே. அதுதான் சொந்த ஊரை விட்டு உண்மையிலே பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம். அப்போ நண்பர்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. இன்றைக்கு நண்பர்களோட சேர்ந்து பயணம் போக போகிறோம். தமிழ் ரோஸ் வந்தாலே தெரியும் க்ளோத்திங்குக்கு இது பார்க்குறக்க தான் ஆள் வந்திருக்கு. என்ன நான் அதுக்கு வேற இல்லை, நான் ஊர் சுற்றி பார்க்க ஒரு ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க. இவங்களை 3 பேரே பாருங்க. அவனே வந்து டிவியில் இறைச்சிட்டாங்க பட்டா போட்டு சந்தன பட்டை வாசத்தை பேரு கை வாசத்தை பேரு கோயில் வாசம். இது காலையில் தான் இவங்களை இப்படி பார்ப்பீங்க. 6 மணிக்கு பிறகு இவங்களை பார்த்ததில்லை. சரி, இப்போ நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் நிற்கிறது வந்து வெங்கடேசபுரம் வண்டலூர், அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே. நீங்கள் சென்னையில் வந்து எங்கேயாவது ஏர்போர்ட்டு கிட்ட தங்கணும், தங்கிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு யோசிங்கன்னா இந்த வீடை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது வெங்கடேஷன் ஆண்டு எங்களுடைய சப்ஸ்கிரைபர் திருநெல்வேலியில் இருக்கார். அவரோட சேர்ந்து ஒரு ட்ரிப் கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னால் அவர் எங்களை இந்த வீட்டை தந்துக்கிற தான் நீங்கள் போய் தங்குங்கன்னு சொல்லிக்கிறார். நீங்களும் இந்த வீட்டில் தங்கணுமெண்டா ஒரு குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச ரேட்டில் சென்னையில் வண்டலூர் என்ற இடத்துல இருக்குது. ஆனால் இதுலேருந்து ஏர்போர்ட் 10-12 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்களும் தங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே போய் இங்கேருந்து ரயிலில் தான் பயணத்தை செய்ய போகிறோம். இங்கேருந்து சென்னையின் பிரதான இடத்துக்கு அந்த உடுப்புகள் பெரிய டிராஃபிக்கான மார்க்கெட் இருக்குது தானே, அந்த மார்க்கெட்டுக்கு வந்து இன்றைக்கு போக போகிறோம். உங்களுக்குமே வந்து இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்ற கடப்புறம் மறக்காம எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது வந்திருந்தால் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடம் வந்து வண்டலூரில் வெங்கடேசபுரம் என்ற இடம். நல்ல அமைதியான ஒரு நீட்டான டீசெண்டான இடம்னு சொல்லலாம். பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. வீடுகள்லாம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் வேறு நேரம் தங்கலாம். நான் கீழே வெங்கடேசன் நம்பர் கொடுக்குறேன். யாருக்கா தேவைண்டா தொடர்பு கொள்ளுங்க. அதோடு நாங்கள் தங்கி இருக்கிறது கேமரா போட்டிருக்கு, உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனால் அமைதியாக இருக்குது. நாங்கள் நிற்கிற வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தூரத்தில் இந்த வண்டலூர் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே கூடுதலாக எல்லாத்துக்குமே ரயிலை பயன்படுத்தலாம். சீப். இங்கேருந்து சென்னை அங்கே போக மட்டும் 30 ரூபா தான் மேக்ஸிமம் எடுப்பினோம். அப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறோம். சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்படி இருக்காது. இந்த நேரம் க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் பண்ணுறபடியாக தான் இவ்வளோ அமைதியாக இருக்குது. அதான் நாங்கள் காலையிலே வந்து வெளிக்கிட்டோம். இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து எப்படி இருக்குமென்னு தெரியலை. ரயில் இப்போ வரப்போதான். ஆனால் க்ரௌட் இல்லாமல் இப்போ ரயிலில் போகிறோம்னு நினைக்கிறேன். மழை இங்கே வந்தால் சரியான க்ரௌடாக தான் இருக்கும். இப்போ வரிச்சோடி போய் அமைதியாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இவ்வளோ இதாக போகிறோம். இங்கே இது ஒரு பொட்டு இவனையும் போட்டாக்கிட்டாங்க. காலையில் மட்டும்தான் இப்படி 6 மணிக்கு பிறகு நீங்கள் பார்த்தது இல்லையே. சத்தமே இல்லாத மாதிரி பாருங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் கூடுதலாக இங்கே எல்லா இடம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்.
அலுங்கல் குலுங்கல் சத்தம் இல்லாமல் போமா போவோம் வாங்க சென்னைக்கு போவோம், சென்னை பீச்சுக்கு போவோம். இங்கே வந்து உமன்ஸுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட்டே இருக்குது, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். க்ரௌடாக தான் இருக்கு, க்ரௌட் இல்லைன்னு நினச்சேன், க்ரௌடாக தான் இருக்கு. ஸோ சேட். பாய் சொல்லு. ஆள் வைக்கப்படுது. அந்த இலங்கை ரேடியோ வந்து ஸ்பெஷல். ஸ்பெஷல் அண்ணா வந்து சொல்கிறார். நாட்டை விட அந்த ரேடியோ அவ்வளோ இதுவாக இருக்குது. சிலோன் ரேடியோ. இது ரூபாவணி டிவி ஆரம்பிச்சாங்கல்ல, அதெல்லாம் பார்ப்பீங்க. ரூபாவணியெல்லாம் இங்கே இழுக்கும். ரைட்டு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 அதான் அப்படி இருந்தாங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம். அப்படி அந்த மயில் வரும், சிம்பிள் வந்து மயில் தான். ரைட் நிறைய இந்த முத்துராமன் படம் தான் போடலாம். ஓகே சரி இல்லை தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்க. இது தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்கா? 2 பேரும் ஜோடியாக வந்துக்கிறீங்களா? சரி, இவ்வளோ நேரம் க்ரௌடாக இருந்தது ரயில், இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, நாங்கள் இப்போ அங்கேருந்து சென்னை பீச் என்ற ஸ்டேஷனுக்கு, இதுதான் கடைசி ஸ்டேஷன். இதிலேருந்து திருப்ப நாங்கள் போகிற இடத்துக்கு இதுதான் போடணும், ஆட்டோ தான் போடணும். சரி, இதில் எப்படியோ போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோ போடலாம், இல்லாட்டி ஆப்பில் புக் பண்ணலாம். இதில் ஆட்டோ சிம் கணக்கு நிற்கிது. மற்றது என்ன சம்பவம்னா வந்து கணக்கு பேர் கேள்விங்க. சங்கர் வந்த நேரம் போய் அவரை சந்திக்கலேண்டு கிட்டத்தட்ட சங்கர் ஒரு 3 நாள் தான் சென்னையில் இருந்தவர். அந்த நேரம் நாங்கள் வேறு இடத்துல கடுமையான தூரத்தில் இருந்தாங்க. ஆனால் வீடியோஸ் எடுத்து பிறகு தானே போடுவோம். அப்போ கனநாள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டாலும் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடும். அதனால் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அப்போ. ஆனால் இப்போ நாங்கள் இங்கே கிட்ட பக்கத்தில் நிற்க நண்பர்கள் வந்த உடனே வந்து இறங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரேப்பிட்டாக போடுவோம்மா. எங்க வியாசர்பாடி எவ்வளோங்க? வண்ணார்பேட்டை துணி கடைக்கா? வண்ணாரப்பேட்டை ஹோல்சேல் கடையா? உள்ள போகணும். இங்கே விட்டுருங்க. வீராசண்டே துணி எடுக்க தானே போறீங்க? வீராசண்டே விட்டுருங்க. எவ்வளோங்க? எத்தனை பேர் சார்? 4 பேரா? 200 ஓகே. ஓகே. சரி, இதில் போகிறோம் 200 ரூபாய். ஆக்கள் கூட ரேட் கூடவா? சரி, நீங்கள் பார்த்துருக்கீங்கள். நாங்கள் இங்கே இருந்து எப்படி ஓட்டம் சூப்பர். அண்ணா சும்மா அப்படி விடுறார். சென்னை ஆட்டோக்காரர்களே எக்ஸ்பர்ட். ஃப்ளைட் வர்றதுக்கு சமன். கப்பலில் வந்த எக்ஸ்பீரியன்ஸை விட இது எப்படி இருக்கு? பயங்கரவா. சரி, வண்ணாரப்பேட்டைக்கு வந்திருக்கிறோம். இதுலேருந்து கன தூரம் போகணும் நடந்து. ஆனால் என்ன சம்பவம்ண்டா, நாங்கள் நினச்சது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறக்காதுன்னு நினச்சோம். அது மாதிரி கூடுதலான கடைகள் வந்து கூட்டி தான் இருக்கு. ஒன்றும் செய்யலாம், சம்பவம் போல தான் இருக்குது. ஆனால் ஒரு சில திறந்து பார்த்துட்டு போவோம். இதில் எங்களை பாருங்க சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இருக்கு. தோசை சாப்பிடுவோம்மா? தோசை இதில் சாப்பிடுவோம்மா? ஜூஸ் குடிக்கிறோம். நொங்கு ஜூஸ் இருக்குது, இது இருக்குது. முலாம்பழம் தான் குடிக்கிறோம். இதில் கரும்பு ஜூஸும் இருக்குது. கூடுதலாக இந்தியாவில் கணக்கு இடங்களில் இந்த கரும்பு ஜூஸ் போடுவாங்க. நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டு வந்து இன்றைக்கு எங்களுடைய காலை உணவு எங்கே தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டலையும், அதான் 5 ஸ்டார் ஹோட்டலையும் மிஞ்சின் டேஸ்ட்டு இங்கே இந்த கடையில் தான் வந்து சாப்பிட போகிறோம். முட்டை தோசை.
அம்மா செய்கிற முட்டை தோசை வாசம் சும்மா இழுக்குது. கூடுதலாக எல்லோரும் யோசிப்பீங்க இப்படி ரோட் சைடில் சாப்பிட்டா இதாக இருக்காதுண்டு. ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்கும். டோன்ட் வரி. முட்டை ஒரு 2 போட வேண்டாம். 4 முட்டை தோசை. 4 முட்டை இல்லை இருக்கும். தோசை ஊற்றுற அழகா பாருங்க எப்படி இருக்கு. நாங்களே வந்து இவ்வளோ காலத்துக்கு இப்படி ரோட்டு கடையில் நின்று சுட சுட இன்றைக்கு தான் சாப்பிட்றோம். முட்டை போட்டு முட்டை தோசை வாசம் சும்மா அள்ளுது. சில பேர் கணக்க பேர் யோசிப்பீங்க ஹைஜீனிக் இல்லை டேஸ்ட்டாக இருக்காண்டு. டேஸ்ட் வேறு லெவல். தமிழ் ரோஸ்ட் என்ன மாதிரி இருக்கு. இது வந்து 2 முட்டை போட்டு அப்படி மிளகு எல்லாம் போட்டு எப்படி இருக்கு? அட்டாசமாக இருக்கா? அட்டகாசமாக இருக்கு. 2 கூட கலர் வித்தியாசம். 2 முட்டை இல்லை சட்னி ஆனால் இதை விட கார சட்னி தான். நாங்கள் இந்த வண்ணார்பேட்டை என்ற தொடக்கத்தில் இறங்கி நாங்கள் இதில் இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இருமரங்கிலும் கடை. கூடுதலாக அந்த உடுப்புகள் துணிக்கடை என்ன சொல்லிக்கணும், துடுக்கு எனக்கு ஃபேமஸ்ண்டா இங்கே தான். அதோட அந்த மண்ணடி என்று சொல்லிக்கணுமே, கணக்கு பேர் வந்து வேறு வேறு பேர்கள் சொல்லிவிடும். இதில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மண்ணடி என்ற இடம் வந்து இருக்குது. எப்படியோ நாங்கள் போனால் ஃபுல்லாக வந்து துணிக்கடை தான். போய் வேணாம் இதை பார்ப்போம். இதிலே போட்டிருக்கு மொத்த விலை கடைகள். வா என்ன விட்டா காணமண்ட மாதிரி எனக்கு அது அடிக்கிற வெயிலுக்கு இவ்வளோ தூரம் சுற்றி ஏலா கேட்டால் உங்களோட கஷ்டம் நீங்கள் படம் நாங்கள் படம் இனி வரவாட்ட விட்டோட வானம் இருந்த நல்ல மற்றபடி இவ்வளவு தெரு பெரிய தெரு எக்கச்சக்க தெரு நடந்து தெரிஞ்சு இதாகிட்டு. சரி இப்போ நாங்கள் அப்படி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறோம். ஆனால் இந்த வெயில் வந்து கொளுத்து தான். மெரினாக்கு போவோமா? மெரினா போயிட்டு போய் படுத்துட்டு சுந்தரி என்ன பிரச்சனை சொன்னா இன்றைக்கு வந்த வேலைகள் கொஞ்சம் நடக்கலாம் போயிட்டுது. காரணம் நாங்க நடக்கிற இல்லை, கடைகள் பூட்டு. ஞாயிற்றுக்கிழமை என்னது என்ன ரோட்ல நிக்கிற சொல்லு. என்ன தம்பி என்ன வேணும்? ஆட்டோ வேணும் அவனுக்கு சொல்லு தம்பி. எப்படி நாங்க கேட்கிற வருதா? கிட்டத்தட்ட இது இல்லை. ஒரு இதுக்கு வந்து ஸ்லாங் வந்து மாறுபடும். சென்னை ஸ்லாங்ஸ் கூடுதலாக இப்படி தான் இருக்கு. எங்கே போகணும், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வேறு. இப்போ நான் நான் இவ்வளோ காலம் இன்ஜினிட்டு திருப்ப யாழ்ப்பாணத்துக்கு போய்க்க நான் கதைக்கு அவன் மெட்டாக்களுக்கு என்ன மாதிரி விளாங்குதோ தெரியல. இந்தியன் பாச வந்திருக்கான்னு தெரியல. பார்ப்போம், அங்கே போன அப்புறம் தான் தெரியும். மிக விரைவில் போயிடுவோம். இப்போ நாங்கள் அடுத்த ரேப்பிடோ போட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். சார் நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம். சரி, ஆட்டோவில் வந்துடுறீங்கன்னு ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டவ ஆப்பில் புக் பண்ணாக்க அதை விட எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே என்ன சம்பவம் பண்ணிட்டால் ஆப்பில் ஒரு பேமெண்ட் காட்டும். அவையில் கால் பண்ணி சில பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்பினோம். ஆனால் சில பேர் வந்து இப்படி இறங்கினா அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கேட்பினோம். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கேட்குறான் பிரச்சனை. முதலே சொல்லியிருந்தால் நாங்கள் ஏறி இருக்க மாட்டோம். ஏன்னா இன்னும் ஒரு ஆள் 10-15 பேர் வந்து கேட்டது. அப்போ நாங்கள் அதில் ஏறி வந்திருக்கலாம். சம்பவம் என்னண்டா, நாங்கள் போயிட்டு காலையில் வந்து இந்த ரஜ்ஜியெல்லாம் வேண்டி வச்சுட்டு போனாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவ்வளோதுக்கு கட்டி ஆகிட்டு இப்போ நாங்கள் நிற்கிற வீட்டிலே சமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிச்சன். இந்த கிச்சன் ஓகே, சென்னையில் இந்த கிச்சன் ஓகே. இதில் ரஜ்ஜி இருக்குது, அதோட பொருள் எல்லாம் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் மேகி எவ்வளோ நினைக்கிறீங்க? 10 ரூபா. 10 ரூபா.
மேகி 10 ரூபாய், இதெல்லாம் வேண்டாம் வந்தீங்க. இதெல்லாம் சாப்பிடுறது இதெல்லாம் வேண்டாம் வந்தீங்க. அதான் அது இது ரெண்டு நமக்கு ஸ்ரீலங்கா கொண்டு வருது. ஸ்ரீலங்கா வந்து வாங்க. இது உனக்கு வாங்க கொண்டு வருது. சரி, நாங்கள் இன்னைக்கு சமைக்க போறோம். எப்படி சமைக்க போறோம்? கனடாவுக்கு பிறகு எங்களோட ஒரு ஸ்டைல்ல நாங்க முந்தி எப்படி சமைக்க சொல்லுவோம். எல்லாம் இருக்கு. வெங்காயம், நான் அலஸ்டின் சங்கர் டியூட்டி டீம் பழைய டியூட்டி டீம் எல்லாத்தையும் வந்து வெளியில வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாது நினைவு. சொன்னேன் நான். நீ ஒர்க்கா தான் சொல்றாய். சொல்லத்தானே வேணும். அதெல்லாம் நினைவுகள். நினைவுகள், மலரும் நினைவுகள். சரி, அப்படியே சமைக்க இடத்துல என்ன செய்ய போறோம்னு ஈரல் வேண்டினாங்க, ரச்சி வேண்டினாங்க, மூளை வர வேண்டினாங்க. ஆனா மூளையை வச்சுட்டு பத்தாது. சரி, நான் ஈரல் செய்யறேன். ரச்சிய ஈரல் மேல மூளை வச்சு ஈரல் நாங்க பார்ப்போம். ஈரல் நல்ல இதாச்சு. மூளை ரச்சிய நீ சமை. ஈரல் எப்படி வரணும் சொல்லுங்க பாப்போம். ரச்சி மாதிரி வரணும் மூளை போட்டு. ஈரல் அப்படி வரமா? மூளை போட்டு பச்சை கலர்ல சும்மா மூளை ரெண்டு கருத்த கலர்ல வரணும். உரைப்பில்ல அது ரெட்டமடா. நான் கருத்த கலர் ஆக்கினேன். மிளகு வாங்கினியா? வாங்கினேன். ரைட், ஓகே. சமையல் ஸ்டார்ட். நாவு சரி, கறி வைக்க தொடங்கிட்டோம். இதில் முதலாவதாக வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாங்கள் கடுகு பிரிஞ்சிடாமனு போடையில எந்த வீட்டை மறந்துட்டேன் வீட்டை. அதனால் விட்டு நல்ல மெதுவாக பொன்னிறமாக தாளிக்கவும். அதெல்லாம் நான் போடுவேன் பொருள். நீ இதில் ஹைவேயே வைக்கக்கூடாது. ஈரல் என்ற பொருள். நீ வேணா அரிசியை கழுவி போடு. மற்றது இங்கால மேகி வேணாங்க, தக்காளி வேணாங்க. இது 10 ரூபா பாக்கெட். முதல் சொல்லியிருப்போம். அளவான கேக்கு என்ன தம்பி வேர்க்குது? சமையலுக்கு உடுப்பை கலட்டிட்டு வாங்க. வைக்க என்ன இங்க குளிர். இதுதான் அந்த ஈரல். 1 கிலோ ஈரல் வேணாங்க 1000 ரூபாய், 400 ரூபாய். ஈரலை போட்டாச்சு. என்ன சம்பவம் வேண்டா வந்து இதில் ஃபேனில் செய்ய வேண்டாச்சு. கொஞ்சம் தான் இருக்கும். இதில் செய்ய வேண்டாச்சா நான் பெருத்துருச்சு. இங்கே வேறுங்க. சரி, இருந்தாலும் கொதிக்க இதில் இருந்து தண்ணி வேறு. இங்கே வேறுங்க போட்ட உடனே இவ்வளோ தண்ணி வந்துட்டா. இவ்வளோ தண்ணி வந்து ஆவியான பிறகு கொஞ்சம் சிறுக்கும். அப்போ அந்த நம்பிக்கையில் போட்டிருக்கேன்னு பார்ப்போம். எங்களோட மெதடில் செய்து பார்ப்போம் என்ன கட்டமன். இதுக்கு வந்து நாங்கள் உப்பு போட்டிருக்கோம். அதோட வெங்காயம், பச்சை மிளகாயம் தான். தூள் போடாமல் பெப்பர், மிளகு தூள் போட்டு அப்படியே பிரட்டி எடுப்போம். இது இந்த கலர் இப்போ இப்படி இருக்குது. அதுக்கு பிறகு இப்படி வருமென்று பாருங்க நீங்கள். சரி, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருந்து இவ்வளவு தண்ணி வடிஞ்சிருக்குண்டு. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஈரல் சிறுத்துட்டு இதனால் நாங்கள் உள்ளுக்குள்ள இருந்த தண்ணியை கொஞ்சம் எடுக்கிறோம். இதை வந்து குழம்புக்கு பாவிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப் மாதிரி இருக்கும். சூப் சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோடை கணக்கு இதாக இருந்தது. இப்போ சட்டிக்கு கணக்காக வந்துட்டு என்ன சம்பவம் வேண்டாம். அதில் இருந்து தண்ணி எவ்வளோ எடுத்துனாங்கண்டா இவ்வளோ தண்ணி எடுத்துனாங்க. இதை நாங்கள் குழம்புக்கு பாவிச்சா குழம்புக்கு டேஸ்ட் அடிக்கும். இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் கருவேப்பிலை இதாக போட்டால் வாசமாக இருக்கும். மேலாப்புல அப்படி தூவிட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை கடைசியிலையும் போடலாம். நான் முதல் போட்டால் அந்த பொரிஞ்ச மாதிரி வரும். சரியா? அதோட இந்த மல்லித்தூள். சரியா? மல்லித்தூளும் மிளகுத்தூளும் அவ்வளோதான் இருக்குது. மிளகுத்தூள் அள்ளி போடணும். சரியா? பிரட்டி அப்படியோ அள்ளி போடணும். இது இப்போ கருப்பாக வேணுமா? சரியா? அப்படியோ பிரட்டி மேலே கொஞ்சம் எண்ணெயும் விட்டால் கதை சொல்லும். அதோட உப்பையும் பார்த்தோம்னா சரி, அவ்வளோதான் வேலை. சரி, இப்போ தண்ணியெல்லாம் வந்துட்டு தானே. இனி தண்ணியெல்லாம் போனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பாகும். இப்போ தண்ணியெல்லாம் ஆவியாது. இனி நாங்கள் லைட் கொஞ்சம் நெருப்பை இன்னும் குறைக்கணும். குறைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டோம்னா லைட்டாக பொரியின மாதிரி ஒரு இது தெரியுதா? மிளகுத்தூள் வாசம் அடிக்கிறது. என்னடா இருமுதா? ஐயோ, கொடுத்த காசுக்கு ஏதாவது நடிக்கிறீங்களா? இல்லை உண்மையா தான் இருந்தா பார்த்தீங்களோ. அவர் என்ன செய்யறாருன்னா அவர் அடுத்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறார். இதுக்கு மேலாப்புல எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். அவ்வளோதான். நீ இதை அப்படி
பிரட்டி எடுத்தோம்னா டக்கரான ஈரல் பிரட்டல் ரெடி. பிரட்டிட்டு காட்டலாம். ஓகே அவிஞ்சிட்டான் அந்த சர்ச் பண்ண சாப்பிட எங்க அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவோம். பிரட்டல் வந்திருக்கு. இதே நல்லா இருக்கும். இப்படி ஒரிஜினல் ஓட்டிங்கன்னா அந்த சில பேருக்கு வந்து ஒரு வாடகை கொண்டாடிக்கும், அந்த ரத்த வகை கொண்டாடிக்கும். அது பிடிக்காதாக வந்து பால் மாவிடலாம். நான் லைட்டாக கொஞ்சம் பால் விளக்கும். இது எங்களோட உள்ள 90 ரூபா. நீங்கள் எவ்வளோ? 10. லைட்டாக போட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டோம்னா தேங்காய் அந்த ஃப்ளேவர் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு கொண்டு வர மிளகு தோண்டு உப்பு தேங்காய் அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து வர நல்லா தமிழ் ப்ரோஸ் கடை அலுவலில் அனுப்பிடுறேன். தேங்காய் ஃப்ளேவர் அடிக்கு தேங்காய் விடாமல் இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இது ஒரு ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். ஒரு அம்மா செய்த மாதிரி வராது. இது அந்த கலர்லாம் வந்துருக்குது. ஆனால் கொஞ்சம் முன்னேற்றம் பார்ப்போம். என்னடா கடலை சாப்பிட்றது நல்லா இருக்கு. கடையில் தேங்காய் பால் போட்டுனா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும். நீங்கள் இன்னும் மிளகு போட்டீங்கன்னா இந்த இறைச்சி மாதிரி ஃபீலாக இருப்பாங்க. ஆனால் காணும் இது காணும் மிளகு தெரிய வேண்டிய அமலுது இதே உடைக்குது. ஈரல் பிரித்தல் தயார். இனி வந்து சோறு போடணும், கறி வைக்கணும், எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட அடுத்த வீடியோ இல்லை அப்படியோ வேறு ஞாபகம் சாப்பிட முடியும் தெரியும்.